Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு. இது எப்படி செய்யலாம்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா kindly சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அதில் 50 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது புடலங்காயும் அதே மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. புடலங்காயோட தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. புடலங்காவை இப்போ இன்னொரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ அதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகிற வரை நல்லா பொரிச்சுக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதை இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ வேக வச்ச புடலங்காவை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஈஸியான புடலங்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.